கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜோஷுவா ராஜா. பிளஸிங் ரெஃப்யூஜ் பிளைண்ட் மினிஸ்ட்ரி, ஆசீர்வாத அடைக்கல பார்வையற்றோர் ஊழியங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 18 வருஷமாக நடத்தி வர ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் யாவரும் இதற்காக ஜெபிக்கிறீர்கள். இதில் ஊழியத்துக்கான ஊழியங்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனாய் கர்த்தர் கடந்த 19 வருடங்களாக இந்த ஊழியத்தை அதிசயமாக அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை. தேவனாய் கர்த்தர் நாளிலே உங்களிடத்தில் ஒரு ஜெப குறிப்பு தெரிவிக்கும்படியாக கர்த்தர் ஏவுதல் கொடுத்தார். ஆகவே இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய பார்வையற்றோர் ஊழியத்துக்கு ஒரு சொந்த இடம் இல்லை. நம்ம எல்லா இடத்துலையும் வாடகையில் தான் நடத்திட்டு இருக்கிறோம். வாடகையில், மண்டபத்தில், அங்கங்கே வாடகையில் தான் நடத்திட்டு இருந்தோம். இது வரைக்கும் ஒரு சொந்த இடத்துக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் ஒரு புதிய இடத்தை கொடுத்திருக்கிறார். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய். ஆகவே ரெஜிஸ்ட்ரேஷனோடு சேர்த்து 9,50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக தினந்தோறும் உங்கள் தனி ஜெபம், குடும்ப ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பார்வையற்றோர் ஊழியத்துக்காக சொந்த இடம் வாங்க முடியாது ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். தேவன் உங்களிடத்தில் பேசினால் நீங்களும் கூட ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி வாங்கி தரலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் தான். ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் ஆகும். நீங்கள் பொறுத்தனையோடு நீங்கள் வாங்கி கொடுக்கும்படி உங்களை நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள்ளாக தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களை உதாரத்துவமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமிக்கை குழிக்கு சரிந்து விழும்படியாக உங்கள் மடியில் கர்த்தர் அளந்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் அநேக 350 பார்வையற்ற குடும்பங்கள், அதே போல் பார்வை தெரிந்த நபர்களும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 60 குடும்பங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நார்மல் பர்சன், நன்றாக கை கால் நல்ல நார்மல் பர்சன்ஸ் நல்லா இருக்கிறவங்களும் ஒரு 60 குடும்பங்கள் இதில் இருக்காங்க. விதவைகள் இருக்கிறாங்க. தொழுநோயாளிகள் அவங்க இருக்காங்க. ஒரு 40 குடும்பங்கள் விதவைகள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், கர்த்தர் உங்களிடத்தில் பேசினால், காணிக்கை கொடுக்க விரும்பினால் நீங்கள் இதில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா நம்பரும் கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு விவரங்களை கேட்டுக்கிட்டு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கான ரசீது இங்கே பில்லு கொடுத்துருவோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு இது மாதிரி உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்து இந்த இடத்த நீங்கள் வாங்கி தந்தால் இதனுடைய ஊழியத்துக்கு இதில் ஒரு 350 பார்வையற்ற குடும்பங்களுக்கு அடைக்கலாம். மீட்டிங் நடப்பதற்கு, சண்டே சர்வீஸ் நடப்பதற்கு, ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துவதற்கு, அநேக கூட்டங்கள் நடத்துவதற்கு, விதவைகளுக்கு ஊழியம் செய்ய, சிறுவர்களுக்கு உதவி செய்வதற்கு, தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்ய, ஏராளம் எல்லாத்துக்கும் இந்த இடத்த தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் கருத்தாய் ஜெபித்து கொண்டு தேவன் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி நீங்கள் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு என்று கொடுத்து, நீங்கள் ஜோஷுவா ராஜாக்காக கொடுக்கல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்குறீங்க. உதாரத்துவமான காணிக்கைகளை இந்த ஊழியத்துக்கு நீங்கள் தரும்படியாக உங்களை கர்த்தருக்குள் நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் அதற்கேற்றபடி உங்களையும் உங்கள் தலைமுறையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்குறது உங்களோட போயிடாத ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கும்போது அதை நீங்கள் பார்த்துவிட்டு பொருத்தனை செய்து உங்களால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஆமென், ஆமென்.